அபு மரியம் ஊரை காண ஒருத்தர் கேட்டிருக்காரு. மக்களிடையே ஒரு காலம் வரும், அக்காலத்தில் தனது மார்க்கத்தை பொறுமையோடு பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்வது என்பது எரியும் தீக்கங்கை கைக்குள் இறுக்கி பிடித்துக் கொண்டிருப்பதை போல கஷ்டமான காரியமாக இருக்கும் என்று நபி கூறினார்கள். திருமதி நம்பர்லாம் போட்டு அனுப்பியிருக்காரு. திருமதிங்கிற ஹதீஸ் நூல்ல இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது ஹதீஸ் சரியா அல்ல சரி என்றால் என்ன அதுக்கு அர்த்தம்னு கேட்கிறார். அது என்ன கருத்து சொல்லுது? மக்களிடையே ஒரு காலம் வரும், இப்ப அந்த காலம் வரல, இனிமே ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்துல மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லாம் நம்மளை கெடுத்து நாசமாக்கக்கூடிய சுற்றுப்புறங்கள்லாம் இருக்கும். நம்ம மதுபானம் இருந்த கூட வெறுத்து போனாலும் வாயில ஊத்திடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நம்மளை சுத்தி வளைச்சு இந்த தெருவுல கடை, அந்த தெருவுல கடை, ஏத்தாப்புல கல்லு கடை, இப்படி எங்க பார்த்தாலும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நாம மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம லஞ்சம் வாங்காம ஒன்னும் செய்யாம நடக்கணும்னு பார்த்தா என்னத்துக்கு போனாலும் பர்மிஷன் வாங்க போனா லஞ்சம் கொடுக்கணும், லைசன்ஸ் வாங்க போனா லஞ்சம் கொடுக்கணும், கரண்ட் வாங்குறா இருந்தா லஞ்சம் கொடுக்கணும், டெலிபோன் கனெக்ஷன் வாங்குறதா லஞ்சம் கொடுக்கணும், நம்ம கட்டடத்துல நம்ம காசுல ஒரு கட்டடம் கட்டுறா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் இப்படி தலைவிரிச்சு ஆடும் பொழுது என்னடா மார்க்கத்தை கடைப்பிடிக்க ஏறலைய, நெருப்பு கையில் வச்ச மாதிரி இருக்குதுன்னு வரும்னு அந்த கருத்து அது இருக்குது. அது இது சரியானதான்னு கேட்கிறாரு. இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இது கருத்து நீங்களா உங்க கருத்தை சொன்னா பரவாயில்ல, சொல்லலாம், அப்படித்தானே இருக்கு உலகம். இன்றைக்கு இருக்கிற காலத்தை பாத்தீங்கன்னா நம்ம நல்லவனா கெட்டவனா வாழ்வதை சமூக அமைப்பு பெரும்பாலும் தீர்மானிக்கும். ஒரு நல்ல சமூகத்தின் மத்தியில அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தன் கெட்டு போக மாட்டான். டோட்டலா நாசமா போன ஒரு சமூகத்தில் இருந்தான்னு சொன்னா அந்த நாசம் இவனையும் தொடர்ந்து பற்றி கொண்டு உடனே அழிச்சு நாசமாக்கிறோம். அதனால அவன் மார்க்கத்தை கடைப்பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஒரு ஆள் மட்டும் உண்மையை சொன்னா கேள்வி பண்றாங்க, நடக்க முடியல. எல்லாம் சினிமா கூட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு வேணும் ஆட்டாங்கிறான். என்னடா சினிமா, என்னடா நீ எல்லாம் அந்த மனசனான்னு கேட்பாங்க. அதில் எல்லாரும் விபச்சாரம் பண்ண போறாங்க, விபச்சார விடுதிகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் மாட்டேங்கிறான், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாம்பாங்க. அப்ப எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நெருப்புல நடக்கிற மாதிரியோ நெருப்பை கையில வச்சுக்கிற மாதிரியோ இருக்கும். ஒரு காலம் வரும், முழுசா அப்படி வராட்டா கூட சில பகுதிகள் அப்படி இருக்கத்தான் செய்யுது. உலகத்துல சில பகுதிகளில் நல்ல மனுஷன் இருக்கவே முடியாது. அப்ப இந்த கருத்தை உங்க அனுபவத்தில் உணர்ந்து உங்க கருத்தா சொன்னீங்கன்னா உங்க கருத்தா சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கத்தானே செய்யுது. அதனால இந்த கருத்தில் நம்ம பிழை காண முடியாது. அப்படிதான் இருக்குது. சில சில நேரங்கள்ல நல்லவன் வாழ முடியாது, வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா ஹதீஸ்ன்னு சொல்வதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு ஒரு ஆத்தன்டிக்கான அறிவிப்பாளர்கள் இருக்கணும். நல்லதையெல்லாம் ரசூல்லா பேர்ல சொல்லிட முடியாது. இந்த செய்தியை திருமதியில இருந்தாலும் இது அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டா அனஸ் சொன்னதாக உமர் பின் ஷாக்கிர் என்பவர் அறிவிக்கிறார். இந்த உமர் பின் ஷாக்கிர் என்பவர் யாருன்னு கேட்டா இப்னு ஹஜர் அவர்கள் தக்ரீப் நூல்ல சொல்றாங்க, இவர் ஒரு பலவீனமான அறிவிப்பாளர். பலவீனம்னா நினைவாற்றல் இல்லாம கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உமர் இப்னு ஷாக்கிர் என்பவர் அனஸ் வழியாக ஒரு 20 ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு. 20மே அது சரியாக மரணம் செய்யப்படாத, அது ஏற்க முடியாத ஹதீஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமில்ங்கிற நூல்ல இப்னு ஹதி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி மீசானுல் ஏத்திதால் என்பதுல தஹபி சொல்றாங்க, ஒவ்வொரு ஷாக்கிர் என்பவர் பசரியுன் வாஹின். இவர் பசராவை சேர்ந்தவர். வாஹின்னா ரொம்ப பலவீனமான ஆளு. அனஸ் லகுவான் அனசின் நகு இஸ்ரீன் ஹதீசன். அனஸ் வழியாக இவர் 20 ஹதீஸ் அளவுக்கு அறிவிச்சிருக்கிறாரு. மனாக்கீர அவ்வளவு முன்கர் நிராகரிக்கிறது ஒன்னு கூட சரி கிடையாது. இந்த அனஸ் வழியை அறிவித்த எல்லா ஹதீஸையும் பார்த்தோம்னு சொன்னா அது முன்கரான நிராகரிக்கத்தக்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள்லாம் மாற்றமா செய்திகளை அறிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அபு ஹாத்தம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவர் லைஃபான ஆள்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மீசானுல் ஏத்துதால இவர் 20 ஹதீஸ் அறிவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஹதீஸ் தான் இதுன்னு இந்த ஹதீஸை குறிப்பிட்டு சொல்றாரு. 20 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாரு, 20மே போக்கு சரியில்லை. என்ன இவர் பலவீனமான ஒரு ஆளு, யாப சக்தி இல்லாத ஒரு ஆளு, உன்னோட கூட அறிவிக்கிற ஆளு. 20ல ஒரு 15 நல்லா இருந்து ஒரு 5 சரியா இல்லாட்டா கூட ஒரு கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கலாம். மொத்தம் அறிவிச்சதே 20ம் போக்கா இருந்துச்சுன்னு சொன்னா இவர் சரியில்லை. அந்த ஹதீஸ்ல மின்ஹா ஹதீஸு ஏத்தி அலன்னாசி ஜமானுன், ஒரு காலம் மக்களுக்கு வரும் என்ற இப்ப படிச்சமே அந்த ஹதீஸும் அந்த 20ல் ஒன்று அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவரு சொல்லி காட்டுறாரு. இந்த செய்தியை ஆத்தன்டிக்கான செய்தி கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வதாக இருந்தால்
அதை சொல்லக்கூடியவர் நம்பிக்கையான ஆட்களாக இருந்தால் தான் நம்ம சொல்லணும். சொல்லக்கூடியவர் நம்பிக்கையற்றவராகவோ பொய் சொல்வார் என்று சந்தேகத்துக்கு உள்ளானவராகவோ நினைவாற்றல் குழம்பி போனவராக இருந்து ரசூல்லா சொன்னதாக சொன்னால் அது ரசூல்லா சொன்னது உறுதி செய்யப்படவில்லை என்று தூக்கி வச்சிடணும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களா சொல்லிக்கலாம். நான் சொல்லுறேன்னு சொல்லுங்க, அது நானும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் நடைமுறையில் அப்படி இருக்குது. நீங்க நடைமுறை அப்படி பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், இந்த மாதிரி உண்மையை பேச முடியல, வாழ முடியல, நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு குமரை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தா ஒரு தகப்பன் சொல்ல மாட்டான், குமரை வச்சுக்கிட்டு இருக்கிற வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி உள்ள வாசம் நம்மளா சொல்லலாம். இது மாதிரி உள்ள ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்றாங்க, அது அதுக்கு ஒரு ரீசன் வேணும். சரியா?